லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற இரு கலிமாக்கள், அவற்றில் ஒன்று லா இலாஹா இல்லல்லாஹ் அரிசை அடைவதற்கு முன் நிற்பதே கிடையாது. மற்றொன்று அல்லாஹு அக்பர் வானம் பூமிக்கிடையே உள்ள இடைவெளியை ஒளி அல்லது நன்மைகளை கொண்டு நிரப்பிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பனு சுலைம் கோத்திரத்தை சார்ந்த நபி தோழர் ஒருவர் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கையில் அல்லது தங்கள் புனித கைவிரல்களால் எண்ணியவர்களாக பின்வரும் செய்திகளை சொன்னார்கள். சுபஹானல்லாஹ் சொல்வது தராசின் பாதியை நன்மையால் நிரப்பிவிடும். அல்ஹம்துலில்லாஹ் முழு தராசை நன்மையால் நிரப்பிவிடும். அல்லாஹு அக்பரின் நன்மை வானம் பூமிக்கு இடையே உள்ள காலி இடத்தை நிரப்பிவிடும். திருமதி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். ஒரு கவலம் உட்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்லது ஒரு மிடர் தண்ணீர் குடித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானை பார்த்து அளவற்ற மகிழ்ச்சி அல்லாஹ் தஆலா அடைகிறான். அளவற்ற மகிழ்ச்சின்னு ரொம்ப ரேரா தான் வரும். ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகிறான்ற வார்த்தையை தான் அதிகமா ரசூலுல்லாஹ் பிரயோகிப்பாங்க. அளவற்ற மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு சில கட்டங்கள்ல மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு ஏற்படும். அப்படி ஒரு கட்டம் தான் இந்த கட்டம். எந்த கட்டம் அப்படின்னா, நீங்க ஒரு கவலம் சாப்பிட்ட உடனேயே நம்முடைய சிந்தனை பிஸ்மி சொல்வதிலேயே கூட மறந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆரம்பத்தில் பிஸ்மி சொல்ல கூட நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் சூஃபியாக்கள் ஞானவான்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த ஹதீஸிற்கு அவர்கள் எப்படி அமலியத் செய்கிறார்கள் என்றால், நீங்க ஒரு கவல உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிடர் தண்ணி குடிக்கக்கூடிய சமயத்திலேயே அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர் எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர், இறைவா உனக்கே புகழும் நன்றி கடனும் அப்படின்ற வார்த்தையை பிரயோகித்து சாப்பிடுவது. சாப்பாட்டு இடையில சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு 3 கவலம் போகுது, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர் என்று சொல்கிறார். திரும்ப ஞாபகம் வருகிறது, திரும்ப சொல்கிறார். தண்ணீர் இடையில குடிக்கும் போது இப்படி சொல்கிறார். இதை என்ன செய்கிறார்கள் ஞானவான்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி செய்கின்ற சமயத்தில் அவன் முழு சாப்பாட்டையும் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திலேயே சாப்பிட்டான்னு போயிடும். அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தில். அதனால குழந்தைகளுக்கு இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நசீத் பண்ணிக்கொண்டே இருக்கணும். பிஸ்மியை மட்டும் சொல்லக்கூடாது. நீங்க பிஸ்மியை மட்டும் சொன்னீங்கன்னா பிஸ்மியை மறந்துடுவான். நீங்க இப்படி இடையில இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா குழந்தைகள் என்ன செய்யும் சொன்னா, அதிகமா என்னவோ வாப்பா சொல்ல சொன்னாங்களே அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். அப்ப அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர் சொல்லக்கூடியவன் நிச்சயமா பிஸ்மி என்ன செய்ய மாட்டான், விடவே மாட்டான். அதுக்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான்னு சொல்லி சொன்னாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஸ்மிய மறந்துட்டான். பிஸ்மிய ரசூலுல்லாஹ் சிரிக்கவும் செஞ்சாங்க. பிஸ்மிய ஒருத்தர் வந்தாரு, உட்கார்ந்துட்டு தட்டுல ரொட்டி வைக்கப்பட்டது, சால்னா ஊத்துனாரு. அவர் பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு பேணுதல் உள்ள நபித்தோழர். அப்படிப்பட்டவருடைய வாயில பிஸ்மி வந்த மாதிரி தெரியலையே. ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்தாங்கன்னா கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் சத்தம் போட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல தப்பு இருந்தா ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுப்பாங்கன்றதுனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு தான் சொல்லுவாங்க. அவர் சொன்ன மாதிரி தெரியல. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லா வலிச்சு சாப்பிடுறாரு. முடிச்சு கையை சூப்பிட்ட உடனே அப்படி பேத்த முழிக்கிறார். ஏன்னா பிஸ்மியை மறந்துட்டார். அதுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். பிரிதொரு அறிவிப்புல எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, சாப்பிட்ட அந்த லாஸ்ட் டைம்லயே என்ன செய்யறாருடா, நினைவு பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு, நான் கடைசிக்கு லாஸ்ட்டுக்கும் சேர்த்து பிஸ்மில்லா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு, நான் கடைசிக்கு லாஸ்ட்டுக்கும் சேர்த்து பிஸ்மி சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹிக்மத்தா சொல்றார். இந்த செய்கையை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஷைத்தானுக்கு இவர் விருந்து கொடுத்தார், அவனும் வயிறு நிரம்ப சாப்பிட்டான். ஆனால் இடையில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்த உடனே இந்த அடியார் என்ன செய்தார் என்று சொன்னா, இப்லீஸை ஓட விரட்டினார். அவன் விரண்டு ஓடி வாந்தி எடுத்து விட்டான். அத்தனையும் வாந்தி எடுத்துட்டான். கோச்சேன்னு அவன் புலம்பிக்கிட்டே இவரை திட்டிக்கிட்டே போற காட்சியை நான் பாக்குறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்படி நாம என்ன செய்யணும்னு சொன்னா, குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்களா நம்ம என்ன செய்யணும், பார்த்து இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கலன்னா முடியாது. நாம பாட்டுக்கு பிஸ்மி சொல்லுடா, சாப்பிடும் போது பிஸ்மி சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா முடியாது. உங்க குழந்தைய உங்க கூட வச்சு சாப்பிட வச்சு அந்த குழந்தைகளுக்கு இதை போதிக்கணும். என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொன்னியாமா, பிஸ்மில்லா மறந்துட்டா பிரச்சனை இல்ல, இடையில உனக்கு ஞாபகம் வந்தா பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹுன்னு சொல்லணும். இல்ல கிளாஸ்ல முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும்னு
ஒரு நாள் நாம செயல்பாடு ட்ரைனிங் கொடுக்கலன்னா முடியாது. வெறும் வார்த்தையை வச்சு சாப்பிடும் போது பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்வோம்டா, இந்த சம்மர் கிளாஸ்க்கு வருதுமே, வெறும் வாயால மட்டும் சொல்லிட்டு ஊது செய்யும் போது அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்றது இல்ல, கீழே போயிடுறது. என்ன செய்வோம், கீழே போயிடும். இல்லாட்டா பெரிய பசங்க என்ன செய்வானுங்க, அந்த பொறுப்பு எடுத்துக்குவானுங்க. எடுத்து அந்த குழந்தைங்க ஒது செய்யும் போது பிஸ்மி சொல்கிறதா, அவைகள் எப்படி செய்கிறது, நம்ம சொன்ன மெத்தட் இப்படி செய்கிறதான்றத பாப்பாங்க. பெரிய பிள்ளைங்க ஓரளவுக்கு பெண்தலான பிள்ளைகளை அனுப்புவோம் கீழே. போன வருஷம் யாசரையை அனுப்புனேன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலன்னா வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை எப்படி நினைத்து பார்க்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த ஒரு அடிப்படையில் கொஞ்சம் கூட மாறாமல் அவனை நினைத்து அவன் மகிழ்ச்சி அடையக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ்